வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் இந்த வருஷம் தும்பர தீர்த்த முக்கோட்டி எப்போ வரும்? அந்த டவுட் கேட்டிருக்கீங்க. அது போல 2, 3 பேர் கேட்டிருக்கீங்க. தும்பர தீர்த்த முக்கோட்டின்றது ஏப்ரல் 1ஆம் தேதி வருது. ஏப்ரல் 1ஆம் தேதி தும்பர தீர்த்த முக்கோட்டி. அதே போல அன்னைக்கு பார்த்தோம்னா திருமலா திருப்பதி வசந்தோற்சவம் எண்ட் ஆகுது. வசந்தோற்சவம்ன்றது திருமலால மார்ச் 30ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் வசந்தோற்சவம். ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி வசந்தோற்சவம் எண்ட் ஆகுது. தும்பர தீர்த்த முக்கோட்டி ஏப்ரல் 1ஆம் தேதி. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்ல நாங்கள் செலக்ட் ஆயிட்டோம் சுப்பிரபாத சேவாக்கு. ஸோ நாங்கள் நேராக வந்தப்போ திருமலால கூட அதாவது ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி நாங்கள் செலக்ட் ஆயிட்டோம்னு சொல்லியிருக்கீங்க. டைரெக்டாக வந்தால் நாங்கள் திருப்பி ரிஜிஸ்ட்ரேஷனில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா கரண்ட் புக்கிங்லன்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. அது மாதிரி பண்ண முடியாது. ஆன்லைன் ஆனாலும் சரி ஆஃப்லைன் ஆனாலும் சரி ஒரு வாட்டி செலக்ட் ஆகிட்டு நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்ம என்னைக்கு சேவாவில் அட்டன் பண்ணுறோமோ அன்னையிலேருந்து 180 டேஸ் 6 months கேப் இருக்கணும் மஸ்டா. ஓகேங்களா? ஆன்லைன் ஆனாலும் சரி ஆஃப்லைன் ஆனாலும் சரி இந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கோங்க. யாராவது ஆன்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் செலக்ட் ஆகலைன்னா அப்போ நீங்கள் திருமலாவுக்கு வந்தப்போ நீங்கள் எப்போ திருமலா வந்தாலும் சரி ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய வேலை சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்பில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. நம்ம சிஆர் ஆஃபீஸ் கிட்ட ஆர்ஜித சேவாஸ் கரண்ட் புக்கிங் கவுண்டர் இருக்குங்க. உங்கள் ஆதார் கார்டு மொபைல் நம்பர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. ஏதோ ஒரு சேவாக்கு நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு விஐபி தர்ஷனில் மூலவரை கிட்டவா தர்ஷனம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் திருமலா வந்தப்போ ஏதாவது தர்ஷனத்துக்கு நீங்கள் புக் பண்ணியிருந்தா கூட சரி, நீங்கள் 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் பரவாயில்ல, அந்த தர்ஷனம் நீங்கள் அது போகலாம். நீங்கள் அதுக்கு இதுக்கு கிளாஷ் ஆகாது. அதனால மஸ்ட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க சேவா எலக்ட்ரானிக் லக்கி டிப்பில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டில் 2 பேர் பிரதர்ஸ் புக் பண்ணலாமா சிஸ்டர்ஸ் புக் பண்ணலாமா அது மாதிரி கேட்டிருக்கீங்க. நம்மளுக்கு ஆஸ் பர் டிடிடி ரூல் பார்த்தோம்னா அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் ஓன்லி ஸ்பவுஸ் தான் அலௌடு. ஸ்பவுஸாக தான் இருக்கணுன்ற மாதிரி அவங்க கண்டிஷன் வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் டோக்கன் இல்லாமல் ஒரு வாட்டி தர்ஷனத்துக்கு போயிட்டு வந்துட்டோம்னா திருப்பி 90 டேஸ் கேப் இருக்கணுமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நம்மளுக்கு சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறோம்ல, தர்ஷனத்துக்கு போயிட்டு வந்தோம்னா சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு 30 டேஸ் கேப் இருக்கணும். 90 டேஸ்ன்னு பார்த்தோம்னா சீனியர் சிட்டிசன்ஸ் அங்க பிரதட்சணம் சேவா இதெல்லாம் 90 டேஸ் கேப் இருக்கணும். எந்த டோக்கன் இல்லாமல் சர்வதர்ஷனத்துக்கு போகிறதுக்கு இத்தனை நாள் கேப் பண்ணுற மாதிரி எதுவும் கண்டிஷன் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் ஒரே மாதத்தில் 2 வாட்டி கூட போகலாம் எந்த டோக்கன் இல்லாமல் போகிறது. ஆனால் இது சம்மர் சீசன். லாஸ்ட் வீக்கெல்லாம் பார்த்தோம்ல 24 ஹவர்ஸ் 30 ஹவர்ஸ் முந்தின நேற்று 24 மணி நேரம் ஸ்டேட்டஸ் எந்த டோக்கன் இல்லாமல் தரிசனம் பண்ணுறது. அதனால சம்மர் சீசனில் எந்த டோக்கன் இல்லாமல் போகிற தரிசனம் பண்ணுறது மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி கூட திருப்பதியில் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. நான் எல்லாம் வீடியோலும் காமனாக சொல்கிற விஷயம் தான். அது நான் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஏன்னா இங்கே நம்ம கஷ்டப்படக்கூடாது. சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வர்றவங்க மேக்சிமம் எந்த டோக்கன் இல்லாமல் போகிற தரிசனம் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. இனிமேல் சம்மர் சீசன் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா எல்லாமே பார்த்தோம்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு வருது. +1 +2 எக்ஸாம்ஸ் முடிஞ்சு போச்சு. ஸோ இனிமேல் க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஜூன் மாதம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா க்ரௌட் அதிகமாக இருக்கும். அதனால சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி காலையில் 5 மணிலேருந்து 5:30 மணி நடுவுலையே இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் மிட் நைட்டை திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்கலாம். ஓகேங்களா? அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்கள் கூட ஸ்ரீவாரிமெட்டில் நடந்து போகிற வகையில் டோக்கன் எல்லாம் கொடுக்கறது கிடையாது. 2, 3 பேர் பக்தர்கள் கேட்டிருக்கீங்க, நாங்கள் ஸ்ரீவாரிமெட்டுக்கு போயிட்டோம் அங்கே டோக்கன் கொடுக்கலான்ட்டு. அங்கே கொடுக்கறது கிடையாது. எல்லா வீடியோவில் நான் ரெகுலராக இது கூட சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். நம்ம அலிப்பிரி ஏரியாவில் பூதேவி காம்ப்ளெக்ஸில் செப்பரேட்டாக கவுண்டர் இருக்கு. எதுக்கு? சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு ஒரு கவுண்டரு எஸ்எஸ்டிக்கு. அதே போல் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு செப்பரேட் கவுண்டர் இருக்கு. நீங்கள் அங்கே போயிட்டு பூதேவி காம்ப்ளெக்ஸில் டோக்கன் வாங்கிட்டு இன்னைக்கு டோக்கன் வாங்கணும்னா நாளைக்கு தர்ஷனம். ஸோ
ஸோ செப்பரேட் கவுண்டர் இருக்குது, அங்கே டோக்கன் வாங்கிட்டு ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டேட்டுக்கு நீங்கள் போகணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் மேக்ஸிமம் நடந்து போகிற பக்தர்கள் மார்னிங் டைம்லேயே நடந்து போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, எங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வச்சுருக்கோம், ஸோ திருமலாவில் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கோம், மேரேஜ்ன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு வந்து நம்மளுக்கு ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது மேரேஜ் திருமலாவில் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் படிச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன சப்மிட் பண்ணணும்ன்றது படிச்சுக்கோங்க. யாராவது நேராக கூட ஒரு வாட்டி வந்து நம்ம பாப்ப விநாசம் ரோடு இருக்குல்ல, அங்கே இருக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து ராம்பகிச்சார்லேருந்து பாப்ப விநாசம் போகிற ரோட்டில் ஸ்டார்டிங்கில் அங்கேயே கல்யாண வேதிக்கா அங்கே ஹால் இருக்குது. அங்கே நீங்கள் டைரெக்டாக கூட கன்சல்ட் பண்ணிட்டு என்னென்ன பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு வரணும், நீங்கள் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் இருக்குது, ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நம்ம டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணுறோம்ல, அதுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கல்யாண வேதிக்கா. அதில் போயிட்டு நீங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படிச்சுக்கிட்டு அந்த கல்யாணத்துக்கு என்ன அரேஞ்ச் பண்ணணுன்றது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சர்வதர்ஷனம் டோக்கனுக்கு சம்மந்தப்பட்டு நம்ம டெலிகிராம் குரூப்பில் நான் ரெகுலராக ஸ்டேட்டஸ்ன்றது நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. டோக்கன் இருக்கா, ஆகிப்போச்சா என்ற அப்டேட் எல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.